அயலக ஆளுமைகளான முனிருல் மில்லத் பேராசிரியர் KM காதர் மொஹைதீன் மற்றும் இசை முரசு மர்ஹூம் நாகூர் EM ஹனீஃபா ஆகியோருக்கான மகுட விழா கொழும்பு பண்டாநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப லோட்டஸ் கலையரங்கில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவுஃப் ஹக்கீம், ரிஷாட் பதூதீன் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஃபோரத்தின் தலைவர் NM அமீன் முன்னிலையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. தகைசால் தமிழர் என்கிற உயர் விருதை வழங்கிய தருணத்தில் அடியேனும் அந்த நிகழ்வில் பங்கு கொண்டு அவருக்கு வாழ்த்து பத்திரம் வாசிக்கப்பட்ட போது கூர்மையாக அதை செவிமடுத்துக் கொண்டிருந்தேன். எம்மவர் ஒருவரை இப்படியான ஒரு விருதுக்கு தெரிவு செய்திருக்கிறார் என்பதை இட்டு பெருமைப்படுகின்ற இலங்கையர்கள் அதை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். மஹல்லா கமிட்டி என்ற அடிப்படையில் பள்ளிவாசல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்திய முஸ்லிம்களின் அரசியல் பலத்தை இன்னும் ஒன்று கூட்டுவதிலே புதுமைகள் செய்தவர் பேராசிரியர் என்பதையிட்டும் நாங்கள் பெருமையடைகிறோம். நிகழ்வின் முதன்மை அதிதிகளாக பாராளுமன்ற பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்வி சாலி, மேல் மாகாண ஆளுநர் அனீஃப் யூசுப், தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கௌரவ அதிதிகளாக தமிழ்நாடு வக்குப் வாரிய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான K நவாஸ் கனி, பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், இந்தியாவுக்கான இலங்கை துணை தூதுவர் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன், தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது பெற்ற இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் முனிருல் மில்லத் பேராசிரியர் KM மொஹைதீன் அவர்களுக்கான பாராட்டு நிகழ்வு நடைபெற்றதுடன் இசை முரசு மர்ஹூம் நாகூர் EM ஹனீஃபா பிறந்தநாள் நூற்றாண்டு நினைவேந்தலும் இந்திய பாடகர்களான இறையன்பன் குத்தூஸ், தமிழ் மாமணி, தேரிழந்தூர் தாஜுதீன் மற்றும் இலங்கை பாடகர்களான மருதமுனை கமல், இசைச்சுடர் கலைக்கமல் ஆகியோரின் தீனிசை பாடல் அரங்கமும் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள், உள்நாட்டு வெளிநாட்டு பிரதிநிதிகள் என ஏராளமானோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இது மாதிரியான ஒரு சிறப்பு கூட்டத்தை நான் எதிர்பார்த்ததும் இல்லை, கற்பனையும் செய்ததும் இல்லை. ஆனால் எதிர்பார்க்காத ஒன்று, கற்பனையிலே தோன்றாத ஒன்று இந்த இலங்கை சீமையிலே நடப்பதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என் மீதும், இஸ்லாமிய சமுதாயத்தின் மீதும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் மீதும் ஒரு ஆழமான அளப்பரிய அன்பும் பாசமும் கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதினை இந்த எளியவனுக்கு வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கிறார். எல்லா உலகும் ஏகமாய் ஆளும் வல்லார் உனக்கே வான்புகள் அல்லாஹ்.